நிச்சயமாக. வணக்கம் கோகிலா. இன்சூரன்ஸ் மோசடி வழக்குகளை விசாரிக்க அனைத்து மாவட்டத்திலும் சிறப்பு புலன் குழு விசாரணை அமைக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போலி விபத்துகள், போலி மருத்துவ அறிக்கைகள் மூலம் போலி இன்சூரன்ஸ் பாலிசியை சமர்ப்பித்து நடக்கும் இன்சூரன்ஸ் மோசடிகள் குறித்து விசாரணை நடத்த மாவட்டம் தோறும் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க உத்தரவிட கோரி கோ டிஜிட் பொது இன்சூரன்ஸ் கம்பெனி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது போலி விபத்துகளுக்கு இழப்பீடு வழங்கும்படி இன்சூரன்ஸ் நிறுவனங்களுக்கு மோட்டார் வாகன விபத்து வழக்குகளை விசாரிக்கும் தீர்ப்பாயங்கள் உத்தரவு பிறப்பித்ததால் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் பாதிக்கப்படுகின்றன. இதற்கு வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள் உள்ளிட்ட உடந்தையாக செயல்படுகின்றனர் என அந்த மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அரசு தரப்பில் கூடுதல் டிஜிபி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைப்பதற்கு சாத்தியம் இல்லை என்பதால் மாவட்டங்களில் குற்றப்பிரிவு துணை காவல் கண்காணிப்பாளர்கள் தலைமையில், நகரங்களிலும் உதவி ஆணையர் தலைமையிலும் ஒரு குழு அமைக்கலாம் என யோசனை தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்ற நீதிபதி இன்சூரன்ஸ் மோசடி வழக்குகள் விசாரிக்க அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க வேண்டும் தமிழக அரசுக்கு டிஜிபி உத்தரவிட்டார். மாவட்டங்களில் குற்றப்பிரிவு துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலும், நகரங்களில் குற்றப்பிரிவு உதவி ஆணையர் தலைமையிலும் இந்த குழுக்களை அமைக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதி இந்த குழுக்கு தேவையான நிதி உதவிகளை வழங்க வேண்டும் எனவும் அரசுக்கு உத்தரவிட்டிருந்தார். இந்த சிறப்பு புலனாய்வு குழுக்களின் செயல்பாட்டை மாவட்டங்களில் காவல் கண்காணிப்பாளர் கண்காணிக்க வேண்டும் எனவும், ஒட்டுமொத்த மாநிலத்தின் சிறப்பு புலனாய்வு விசாரணை குழுக்களின் செயல்பாடுகளை கூடுதல் டிஜிபியையும் கண்காணிக்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இன்சூரன்ஸ் மோசடி தொடர்பாக இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் அளிக்கும் புகார்கள் குறித்த காலத்திற்குள் ஆதாரங்களை சேகரித்து விசாரிக்க வேண்டும் என சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு உத்தரவிட்ட நீதிபதி இன்சூரன்ஸ் மோசடியை தடுக்க தவறிய அதிகாரிகளுக்கு எதிராக துறை ரீதியான நடவடிக்கையும் குற்றவியல் நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் எனவும் அரசு துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். கோகிலா, தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.